ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்குரிய ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணுறப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வர் வந்து ஸ்லோவாக இருந்திருக்கும், சாரி ட்ரைகன் வந்திருக்கும், ஸோ நிறைய எரர் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டை பார்க்க முடியாத மாதிரி லோட் ஆகிட்டே இருந்திருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சில சொல்யூஷன்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நீங்களும் செக் பண்ணுறதுக்குள்ளே போயிருப்பீங்க. ஃபஸ்ட்டு டைம் உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா யாருமே போகாத டைமில் போயிருக்கப்போ, அதாவது ரிசல்ட் சீக்கிரமாக பப்ளிஷ் ஆகும் இருக்கும், அந்த டைத்தில் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியும். இப்போ போனீங்க அப்படின்னா ஜாம் ஆகிருக்கும், ஸ்டக் ஆகிருக்கும், சாரி ட்ரெயின் வந்திருக்கும். இப்போலாம் வந்துச்சுன்னா அதாவது சர்வரை எல்லாருமே ஒரே டைத்தில் அக்சஸ் பண்ணுறோன்னா இந்த ப்ராப்ளம் வரும். இதுக்கு ஒரு சில சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெப்சைட்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டே இருந்திருக்கும். பேஜுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டேட்டாஸை கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க, ரிஜிஸ்டர் நம்பர் டேட்டா பொறுத்தும். ஏன்னா இங்கே தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை இந்த தப்பான டேட்டாவை கரெக்ட் பண்ணி மறுபடியும் கொடுக்குறது லேட் ஆகும். ஸோ ரிஜிஸ்டர் நம்பரும் டேட்டா பொறுத்தும் கேப்சாவும் கரெக்டாக போட்டிங்கன்னா பாருங்கள். கொடுத்தோன்னே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டக் ஆகி அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஸ்டக் ஆகி நிற்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். அதாவது மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும், சுற்றிட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு 5-6 தடவை பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போவோம். இல்லை அப்படின்னா ஒரு 10-15 தடவை பண்ணுங்கள். ஒரு தடவை 2 தடவை மட்டும் பண்ணாங்க. ஒரு 10-15 தடவை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போவோம். அதில் என்ன வரும் அப்படின்னா தி சைட் cannot be reached அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். ஸோ இது வந்த உடனே எல்லாருமே வந்து டக்குன்னு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. திரும்ப அதில் ஒரு 10-15 ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரிஃப்ரெஷ் தான் உங்களுக்கு சொல்யூஷனு. ஸோ அதை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே வந்து போவோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களோட டேட்டாஸ் வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட்ஸ்னு இருக்கும். ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பாதி பேஜில் ஸ்டக் ஆகி நிற்கும், அதாவது வந்து சாரி ட்ரைகன் இந்த மாதிரி நிற்கும். அதுலேயுமே வந்து நீங்கள் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேஜை வந்து ரிஃப்ரெஷ் பண்ண உங்களுக்கு ப்ரியாரிட்டி கிடைக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டை வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ செகண்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சிஸ்டமோ லேப்டாப்போ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நீங்கள் சிஸ்டமில் பண்ணுறப்போ லேப்டாப்பில் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ரியாரிட்டி கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இதுக்கும் பாசிபிள் கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒரே சர்வர்லேருந்து அக்சஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் வந்து நீங்கள் சிஸ்டமில் ட்ரை பண்ணாலும் ஃபோனில் ட்ரை பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப்டாப்பில் பார்க்குறதுக்கும் உங்கள் ஃபோனில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ மேபி உங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கிடைக்கலாம். ஸோ இது ரெண்டாவது மெத்தடு. மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவே இல்லை, அதாவது நான் ரிசல்ட் அப்புறமா பார்த்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இல்லாட்டி பயம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்புறமா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அதாவது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓவரலாக ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்க முடியும். ஸோ மேக்ஸிமம் யாரும் பயப்படாதீங்க. திஸ் சைட் பேஜ் cannot be reached அப்படிங்கலாம் வந்துச்சு அப்படின்னா ஸோ உடனே வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க, வெளியே வந்துடுறாங்க. அதே மாதிரி ரிசல்ட் பார்க்குறப்பவே ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் வந்து யார்கிட்டே ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை மினிமைஸ் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த டக்குன்னு வந்து ரிஃப்ரெஷ் ஆகி மொதல் பேஜுக்கு போயிடும், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாமல் போயிடும் அந்த ரிசல்ட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து எப்படி ரிசல்ட் பார்க்க முடியாமல் வந்து தவிச்சிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.